வங்கதேச விவகாரத்தில் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தருவதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருக்கின்றன. வங்கதேச பிரதமர் அந்நாட்டிலிருந்து இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கும் நிலையில் வங்கதேச விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சிகள் முழு ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று தெரிவித்திருக்கின்றனர். வங்கதேசத்தில் ஏற்பட்ட வன்முறையில் வெளிநாட்டின் சதி உள்ளதா என்பது குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார். வங்கதேச விவகாரம் தொடர்பாக டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சிகள் உட்பட அனைத்து தரப்பினரும் பங்கேற்ற நிலையில் வங்கதேச விவகாரத்தில் மத்திய அரசுக்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு தருவதாக தெரிவித்திருக்கின்றனர். முழுமையான விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைகிறார். வசந்தி, முழு விவரங்கள் என்ன? வங்கதேசத்தில் தற்போது பதற்றமான சூழல் காரணமாக தற்போது இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதில் வங்கதேசத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பாதுகாப்பு அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் தேஷ்வர் அதுக்கு விளக்கம் அளித்து வருகிறார். குறிப்பாக இந்த கூட்டத்தில் பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவர், மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அதே போல மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவராக தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, திமுக MPR உள்ளிட்ட பல்வேறு முக்கிய எதிர்கட்சியிலும் ஃப்ளோர் லீடர் சொல்லுவாங்க. அனைத்து கட்சியும் முக்கியம் அங்க வகிக்கக்கூடிய அனைத்து பேரும் இந்த கூட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்திலும் பொறுத்த வரைக்கும் வங்கதேசத்தில் தற்போது நிலவக்கூடிய இந்த பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்தும், அதே போல எல்லைகளின் பாதுகாப்பு கண்காணிப்பு குறித்து விரிவாக பேசப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்தின் தொடக்கத்திலேயே அமைச்சர் ஜெய்சங்கர் பேச வரும்போது நேற்று அகிலா இந்தியாவிற்கு வருகை தந்த விவரத்தோடும் அவர் பேசியிருந்தார். குறிப்பாக வங்கதேசம் குறித்தான இந்த ராணுவத்துடன் தொடர்பு இருப்பதாகவும், மேலும் இந்தியாவுக்கு வங்கதேசத்துல இந்தியர்களுக்கு மாணவர்கள் அங்கு குடியிருப்பு சேர்ந்தவர்களுக்கு 13,000 பேர் சுமார் அங்கு இருப்பதாகவும், அவர்களின் பாதுகாப்பு குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், அவர்களை பாதுகாப்பாக இந்தியா அழைத்து வருவதற்கான பல்வேறு முயற்சிகளை செய்வதற்கான அந்த விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த கூட்டத்துல கலந்துகிட்ட எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு கேள்வி எழுப்பினார். எந்த வங்கதேசத்திற்கு இந்த கலவரத்திற்கு பின்னால வெளிநாட்டு சதி ஏதாவது இருக்கா அப்படின்றத கேட்டிருந்தாரு. அதற்கு அமைச்சர் ஜெய்சங்கர், இது முன்பே நம்ம முன்பே இதை தீர்மானிக்க முடியாது, முன்கூட்டியே இதை எல்லாத்தையும் சொல்ல முடியாது, இதுக்கு ஒரு பெரிய ஆலோசனைகளும் ஆய்வு நடத்த வேண்டியது இருக்கு, எனவே இதை முன்னாடியே சொல்ல முடியாது. ஆனா தற்போது அரசு இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒத்துழைப்பு தந்ததுக்கு நன்றி. இதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், அனைவருமே இதுல ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே தற்போது பிரதமராக இருந்து ராஜினாமா செய்த தான் ராஜினாமாக்கு முன்பு அவர் தெரிவித்த கருத்துக்களை பயங்கரவாத தாக்குதல்ல, அதாவது ISIS உடைய பின்னணி இருக்கிறது, அவங்க இங்க நிதி கொடுத்து இந்த போராட்டத்துக்கு பின்புலமா இருக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு. எனவே ராகுல் காந்தியோட கேள்விக்கும் அதுதான் இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில தற்போது இந்த கூட்டத்துல பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மத்திய அரசு வங்கதேசம் குறித்தான நடவடிக்கைகளை செயல்படுவதற்கு அனைத்து கட்சிகள் எதிர்கட்சிகள் அனைவருமே ஒத்துழைப்பு தரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த கூட்டத்துல முக்கியமாக அடுத்து என்ன மாதிரி நடவடிக்கைகளை அரசு எடுக்க இருக்கிறது, மக்களை எப்படி கூட்டுவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்கு அப்படின்றதும் அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களிடையும் ஆலோசனை பெறப்பட்டது. அதன் அடிப்படையில தற்போது அமைச்சர் ஜெய்சங்கர் பேசி வருகிறார். முழுமையான விவரங்களுக்கு நன்றி வசந்தி.